நான் சொல்லும் போது கூட மைக்கு நழுவி போது பாத்தீங்களா? இது நழுவலங்க. சிம்புக்கு தனுஷ் தான் எதிரி. அவர் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. என் தலைவன் எஸ்ஆர் அவர்கள் அருவாளை கையில எடுத்துட்டு நடந்து வரும்போது என் வாழ்த்து போட்டு இல்ல. ரொம்ப நன்றிடா தம்பி. இதுதான்டா நான் எதிர்பார்க்கிறது. அரசன் என்ற படத்தோட முதல் முறையாக இந்தியாவிலே நினைக்கிறேன் ப்ரோமோ முதலா வெளியிட்டு இருக்காங்க. அந்த 5 நிமிஷம் ப்ரோமோ அப்படியே ஒரு ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு. என் தலைவன் எஸ்ஆர் சிலம்பரசனை பார்க்கும்போது அப்படியே என்ன அறியாமலே ஒரு அழுகையா வருது. அது ஏன்னு எனக்கே தெரியல. அவ்வளவு உள்ள செலிப்ரேஷன். இப்போ நான் நேரா வீட்டுக்கு போறது இல்ல. உண்மைதாங்க, நான் இப்ப வீட்டுக்கு போறது இல்ல, நேரா ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன். ஏன்னா என்னோட ஹார்ட் பீட் அவ்வளவு வேகமா அடிக்குது. எனக்கு பல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு எனக்கு ஒரு நர்வஸா இருக்கு. தலையெல்லாம் சுத்துது. நான் இந்த அரசன் என் தலைவன் எஸ்ஆர் அவர்கள் நடித்த அந்த ப்ரோமோ பார்த்த உடனே என்ன அறியாமல அப்படியே ஒரு நடுக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அந்த கமலா தேட்டருக்குள்ள 703 சீட்டு. அந்த 703 சீட்லயும் யாருமே உட்காரல. உட்காராம நின்னுட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? எந்த டைரக்டருமே எந்த ப்ரொடியூசருமே என்ன கண்டுக்கலங்க. இந்த கமலா தேட்டர் ஓனரு அந்த ப்ரோமோல என் போட்டோ போடுறாரு. என் போட்டோ போட்டு தானே தலைவன் எஸ்ஆரின் மாநாடு எல்லாரும் வழிய விடு அப்படின்னு ஒரு டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த கமலா தேட்டர் ஓனர் என்னை விட சின்ன பையன் தான். அந்த தம்பி அதை போட்டுக்காருங்க. இதை விட பெருமை எனக்கு என்னங்க வேணும்? கோடிக்கணக்கில் படம் போட்டு ப்ரொடியூசர் டைரக்டர் படம் எடுக்கிறாங்க. ஆனா என் தலைவன் எஸ்ஆர் அவர்கள் நடித்த இந்த அரசன் படத்தோட ப்ரோமோ அப்போ என்ன என் தலைவனாக நினைக்கும் என் தலைவன் சிலம்பரசன் அவர்களுடைய அரசன் படத்தோட ப்ரோமோ போடுறப்ப வெந்து தணிந்தது காடு அப்படின்னு என் போட்டோ போடுறாங்க, என் வாய்ஸ் போடுறாங்க. தானே தலைவன் எஸ்ஆரின் மாநாடு அப்படின்னு போடுறாங்க. இப்ப சொல்றாங்க வெற்றிமாறன் படத்துல இதுவரைக்கும் நான் நடிச்சதில்ல, இனிமேட்டு நடிப்பனான்னு தெரியல. ஆனால் இந்த ப்ரோமோ பாக்குறப்ப நான் வெற்றிமாறன் சாரோட படத்துல நடிச்சதான் நினைக்கிறேன். அந்த அரசன் படத்துல நடிச்சதான் நினைக்கிறேன். வெற்றிமாறன் சாரு அவர் நேஷனல் அவார்டு வாங்கினவரு. அந்த அவார்டை நான் தொட்டு பார்த்ததான் நினைக்கிறேன். எல்லாமே என் தலைவன் எஸ்ஆர் அவர்களை தான் சேரும். தம்பி, என் வாய்ஸ் போட்டு இல்ல. ரொம்ப நன்றிடா தம்பி. இதுதான்டா நான் எதிர்பார்க்கிறது. என் தலைவனுக்கு இதை விட பெருமை என்னடா சேர்க்க முடியும்? கோடி கோடியா போட்டு படம் எடுத்தாலும் இந்த கமலா தேட்டர் ஓனர் அந்த தம்பி என்ன எவ்வளவு பெருமை சேர்த்திருக்கா. தம்பி, நீ நல்லா இருக்கணுமா? அதே மாதிரி இந்த அரசன் படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் வட சென்னை அங்க உள்ள மக்கள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி வசனத்தை பேசியிருக்கிறாரு. ஒரு புதுமையா இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் வெற்றியாக இந்த படம் அமையும். அனிருத் மியூசிக் என் தலைவன் எஸ்ஆர் அவர்கள் அருவாளை கையில எடுத்துட்டு நடந்து வரும்போது அவ்வளவு வெறித்தனமான மியூசிக் போட்டிருக்காரு. உண்மையிலே சொல்றேன் அனிருத் தம்பி, நீங்களும் என்னோட வயசுல சின்னவர் தான். என் தலைவன் எஸ்ஆருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்ட கொடுங்க. அது மட்டும் இல்லங்க, தமிழ் சினிமாவுல எந்த ஒரு ஹீரோவுமே அடுத்த ஹீரோவை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த படத்துல என் தலைவன் எஸ்ஆர் அவர்கள் நீங்களா நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, சிம்புக்கு தனுஷ் தான் எதிரி, அவர் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவர் தான் போட்டியாளரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் அவருடைய நண்பன் தனுஷ் அவர்களை ஒரு வார்த்தையில சொல்றாரு, தனுஷ் அவர்களை நடிக்க வைங்க, அவர் நல்லா நடிப்பாரு அப்படின்னு சப்போர்ட் பண்றாருங்க. இதுதாங்க உண்மையான நட்பு அப்படின்றது. நான் சொல்லும் போது கூட மைக்கு நழுவி போது பாத்தீங்களா? இது நழுவலங்க, பால்ல வந்து படம் நழுவி விழுதுங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் எப்பவுமே நண்பர்கள் தான். புரியுதுங்களா? இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு. என் தலைவன் எஸ்ஆர்